கூட்டம் அவருக்கு தேவையில்லை. ஒருவர் வந்தா கூட நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் அசைவாடுகிறவர். உலகத்து மனிதர்கள் ஒரு இடத்துக்கு போவார்களானால், அல்லது ஒரு அதிகாரி ஒரு இடத்துக்கு போறாரு, ஒரு மீட்டிங் போறாருன்னா எவ்வளவு பேர் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, நான் என்ன பேசணும், எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க, இவ்வளவு கேள்வி கேட்பாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவருடைய நாமத்தினால எங்க கூடினாலும் அவர் அங்கே வந்து இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம் மத்தியில் அசைவாடுகிறவராய் இருக்கிறார். வாரம் செய்தியாக லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எப்போதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வசனத்தை கேட்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராயும் நம்மோடு இடைப்படுகிறவராயும் நம்மை ஆட்சி தேற்றுகிறவராயும் அரவணைக்கிறவருமாய் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். 5ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனேசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விற்றிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்போது மற்ற படவில் இருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்போது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றான். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதே லூக்கா 5:1. பின்பு அவர் கெனேசரேத்துக்கு கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய வசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் எல்லாம் ஆவலாய் வருகிறார்கள். அவரை தேடி எப்போதும் ஒரு கூட்டம் சென்று கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் எங்கே சென்றாலும் எங்கே போனாலும் அவருடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்பட்டாலும் அங்கே ஜனங்கள் வருவார்கள். இன்னைக்கு ஆலயம் நிரப்பப்படுவதற்கு காரணம் இங்க இருந்து பேசுகிற ஒரு நபரால் அல்ல, அந்த வார்த்தையினால் தான் ஜனங்கள் ஆலயத்துக்கு வருகிறார்கள். ஏதோ என்னுடைய கதையை பேசவில்லை, என் சொந்த கதையை பேசவில்லை. ஆண்டவருடைய வசனத்தை பேசும்போது, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் போது, ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அங்கே அவர் கிரியை செய்கிறார். இன்னைக்கு ஒரு அரசாங்கத்துல உங்க கையில ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. இந்த லெட்டரை எடுத்துட்டு போய் கொடுங்க, உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னா அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் கொடுத்தா என்ன கிடைக்கும்? நமக்கு நிச்சயம் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வாயில் சொல்வதை விட அவர்கள் என்ன பண்ணுவாங்க, எழுதி ஒரு ஸ்டாம்பு போட்டு ஒரு அச்சு போட்டு அவங்க எடுத்துட்டு போய் கொடுங்க, இந்த நாள்ல இந்த இடத்துல போய் ஜாயின் பண்ணுங்கன்னு ஒரு லெட்டர். அவர் யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அவர் அரசாங்க அலுவலகத்தில் இருந்து ஒரு லெட்டரை கொடுப்பாரானால் அதை பெற்றுக்கொண்டு நம்ம போய் என்ன பண்ணணும்? ஜாயின் பண்ணணும். ஏன்? அதில் இருக்கிற அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. என்ன வல்லமை? கவர்மெண்ட் சொல்லி இருக்கு, அந்த ஸ்டாம்ப் குத்தப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க போய் என்ன பண்ணுங்க, ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல உங்களுக்கு இந்த போஸ்டிங், இந்த வேலை போடப்பட்டிருக்கிறது என்று அதுல எழுதப்பட்டிருக்கோம். அதை எடுத்துட்டு போய் கொடுத்தா உங்களுக்கு வேலை நிச்சயம். இல்ல இல்ல, எனக்கு இந்த பேப்பர்லாம் வேண்டாம், இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், இதெல்லாம் சொல்லாது, இதுல இருக்கிற வார்த்தைலாம் சும்மாங்க, இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன், இந்த ஸ்டாம்ப்லாம் சும்மானா அவனுக்கு என்ன கிடைக்காது? வேலை கிடைக்காது. அப்போ அந்த கொடுக்கிற லெட்டர் மீது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அந்த கொடுக்கிற அந்த வார்த்தை படிக்கும் போது நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு எத்தனையோ பேர் போலியா ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் வேலை வாங்கி தருவேன் என்று சொல்லி ஒரு போலி ஸ்டாம்ப் ரெடி பண்ணி, போலி அட்டையை ரெடி பண்ணி, போலி கார்டை ரெடி பண்ணி கொடுத்து 5 லட்சம் 10 லட்சம் ஏமாந்த மக்கள் இருக்கிறார்கள். உண்மை. அப்போ
முதலாவது கண்டறிய வேண்டும், எது போலி எது உண்மை. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அது உண்மையுள்ளதா இருக்கிறது. எத்தனையோ கதைகள் படிக்கிறோம், அந்த கதைகள் எத்தனையோ சினிமால கதைகள் எடுக்கப்படுகிறது. எத்தனையோ சினிமால என்ன பண்றாங்க, ரொம்ப பெருசா பேசுறாங்க. அது எல்லாமே சிலது உண்மையா இருந்தாலும் அநேக கதைகள் கற்பனையினால் எழுதப்பட்டவை. அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும் போது அது நடைமுறைப்படுத்தலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும், அது நம்முடைய வாழ்க்கையில் பேசும், அது நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும். லெட்டர் இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது போல இந்த வேத வசனம் நமக்கு நம்பிக்கை. இந்த வேத வசனம் உங்களை ஆட்சி தேற்றும். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை அரவணைக்கும். வேதாகமத்தின் வசனம் உங்களோட பேசும், இடைப்படும். உங்க துக்கத்துல அது சந்தோஷமாய் மாற்றும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் அதிகமாய் கேட்க வேண்டும். அது போலதான் ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்க, தேவனுடைய வசனத்தை கேட்க ஆவலாய் இருக்கிறார்கள். ஜனங்கள் இதெல்லாம் கேட்டுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய பார்வை எப்படி தெரியுமா இருக்குது? அங்க கடல்ல இருக்கிற 2 படவை பார்க்கிறாரு. அங்க இருக்கிற என்ன பண்றாங்க, அந்த வலைகளை அலசி கொண்டிருக்கிறதை அவர் பார்க்கிறார். அவர் பிரசங்கம் பண்றாரு தான். தேவவசனத்தை கேட்கும்படி ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன். ஏதோ ஒரு அங்க கொஞ்சம் தூரத்துல நடக்கிற சம்பவத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், பார்த்துட்டே தான் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா அதை நினைச்சுனா நான் பேச முடியுமா? பார்க்கலாம். அதை விட்டுட்டு நான் மற்ற காரியங்கள் போவேன். ஆனால் ஆண்டவர் வேத வசனத்தை, தேவ வசனத்தை அவர் என்ன பண்றாரு, ஜனங்கள் கேட்கும்படி வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவரிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவோ ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கும் போது அவர் அந்த கடற்கரையில் நின்று இருக்கிற 2 படவுகளையும் அங்க படவில் இருந்து இறங்கி வலைகளை அலசுகிறதும் அவர் பார்க்கிறார். இன்னைக்கு நான் சபைக்குள்ள இருக்கிற 1000 பேரை என்னால என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல கடற்கரையில ஜனங்கள் வந்து கொண்டே இருக்கும் போது அவர் வந்த ஜனங்களை குறித்து அக்கறையுள்ளவராய் இருந்தார். உண்மைதான். அதை விட அவர் வெளியே இருக்கிறதையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். யாரும் கவனிக்கல, யாரும் அவங்களை கண்டுக்கல. ஏன்னா நைட்டு முழுவதும் பிரயாசப்படுறாங்க. ராம் முழுவதும் அந்த கடல்ல போய் என்ன பண்றாங்க, பிரயாசப்பட்டு நைட்டெல்லாம் மீன் பிடிக்க போகிறாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கலையா? நீ ஏரிக்கு போற மீன் பிடிக்க, உங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா எவ்வளவு கஷ்டத்தோட வருவோம். மீன் கிடைக்காம வரமாட்டோம். எப்படியாவது என்ன பண்ணுவோம், பிடிச்சிட்டு வந்துருவோம். ஒரு மீனாவது பிடிச்சிட்டு வந்துருவோம். ஒரு மீன் கூட கிடைக்கலன்னா எப்படி சொல்றேன், சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு விடிய காலையில் தான் வருவாங்க. மீன் பிடிக்கிறவங்க அப்படிதான் போவாங்க. ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு போட் எடுத்துட்டு போனாங்கன்னா கடலுக்குள்ள இன்னைக்கு இருக்கிற மாதிரி மோட்டர் கிடையாது, ஒரு இன்ஜின் கிடையாது. அன்னைக்கு அவர்கள் தண்டு வலித்து தான் கடலுக்குள்ள போகணும். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி இல்ல. அந்த நாட்கள்லாம் எப்படி படகை ஓட்டினாங்கன்னு தெரியல. போடு 7 ஐலசான்னு சொல்லியே கடலுக்குள்ள போய் நைட்டு முழுவதும் மீன் பிடிச்சு கிடைக்காத ஒரு போட்டு என்ன பண்ணுது, கடலோரத்தில் இருக்கிறதை, அந்த கடற்கரையில இருக்கிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறவராயிருக்கிறார். நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில எந்த மனிதர்கள் பார்க்காவிட்டாலும், எந்த மனிதர்கள் உங்களை நினைக்காவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை நினைக்கிறவராயிருக்கிறார். அவர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். ஜனங்கள் ஒரு கூட்டம் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அவர்கள் ராம் முழுவதும் பட்ட பிரயாசத்தை அவர் அறிந்திருந்தார். 2ஆம் வசனம், அப்போது கடற்கரையிலே நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விச்சிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். வெறுமையான வாழ்க்கை. அவங்க நினைச்சது நடக்கல, அவங்க எதிர்பார்க்கிறது நடக்கல, அவங்க நம்பி கடலுக்குள்ள போனாங்க, அது நடக்கல, மீன் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி பார்த்தார். 3ஆம் வசனம், அப்போது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். நேரா அந்த படகுல போய் இயேசு கிறிஸ்து ஏறுகிறார். அந்த படகுல ஏறுகிறார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலே இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். எந்த படகு வெறுமையா இருந்ததோ, எந்த படகில் மீன் கிடைக்காமல் கடலை விட்டு வெளியே வந்தார்களோ, ஒரு மனதில் கவலையோடு இருந்தார்களோ, அந்த படகில் ஏறினார். அது பேதுருடையதா இருந்தது. சீமோன் என்றால் பேதுரு, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷன். அதுக்கு முன்பாக நடக்கிற சம்பவம் அது சீமோனுடையதா இருந்தது. அந்த படவை அவர் கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லி அதில் ஏறி அமர்ந்து பிரசங்கம் பண்ணுகிறார். ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறார். ஜனங்களுக்குள் வசனத்தை போதிக்கிறார். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள். பெருமையா இருந்த போட்டு, அந்த போட்டுல ஒரு வேலை சுற்றி இருக்கிற ஜனங்க, இந்த
போட்டுல போய் நைட் எல்லாம் ஒண்ணும் கிடைக்கல, இதுக்குள்ள போயிட்டு ஏறாரு பாரு. ஏன் எத்தனையோ நல்ல போட்டுலாம் இருக்கு, எத்தனையோ சூப்பரான போட்டுலாம் இருக்கு, எத்தனையோ அழகான போட்டுலாம் இருக்கு. அப்படிலாம் சுத்தி இருக்கிற ஜனங்கள் கூட மனதுக்குள் நினைத்திருப்பார்கள், நைட் எல்லாம் அவன் பிரயாசப்பட்டு ஒன்னும் கிடைக்கல, கவலையோட இருக்கிறான். அந்த கவலையோட இருக்கிற மனுஷனுடைய போட்டில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி நின்றார். அவர் அதுல நின்றுதான் பிரசங்கம் பண்ணுகிறார். இப்போது ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆசீர்வதிக்கப்பட்டது எல்லாரும் அறிந்தார்கள், புரிந்தார்கள், எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆண்டவர் எங்க போனாலும் அற்புதம். ஆனால் அந்த போட்டை விட்டு ஆண்டவர் இறங்கவில்லை. இன்னைக்கு அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள், அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவார்கள், அநேகர் நம்மோடு பேசுவார்கள், அநேகர் நம்மோடு பழகுவார்கள். ஆனால் சில நேரங்கள் வந்த பிறகு நம்மை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த படவில் ஏறினவர் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் புறப்பட்டு போகவில்லை. பேதுரு வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லவில்லை, நேத்தெல்லாம் மீன் பிடிச்சோமே கிடைக்கவே இல்லையே, இந்த படகுல போய் ஏறி நின்னீங்களே, அப்படிலாம் ஒரு வார்த்தையும் சொல்லல. இப்ப பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு அவளுடைய சூழ்நிலையை அறிந்த ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இந்த படகை அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்போ என் வேலை முடிஞ்சிச்சு, ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், ஜனங்களுக்கு அற்புதம் நடந்தது, இப்போ இது உன்னுடைய நேரம், உன் நேரம் வந்துச்சு. ஒருவேளை பேதுரு அங்க ஆண்டவர் அற்புதத்தை குறித்து பேசியிருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினா மனதுக்குள்ள என்ன நினைச்சிருப்பான், என்ன ஆண்டவரே நைட்டெல்லாம் மீன் பிடிச்சோம் ஒன்றும் கிடைக்கல, நீங்க அற்புதத்தை பத்தி பேசுறீங்க, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், நீங்க என்ன அற்புதத்தை பத்தி பேசுறீங்க. அவன் மைண்ட் எல்லாம் எப்படி இருந்திருக்கும், ஒரு கவலையோட இருந்திருக்கும். அன்னைக்கு போயிட்டு வந்தாதான் அவங்களுக்கு வருமானம். நைட்டெல்லாம் இருந்து ஒரு மீன் கிடைக்கல ஒன்றும் கிடைக்கலன்னா கவலையா தான் இருக்கும். ஒரு மாசம் ஃபுல்லா வேலை செஞ்சு நமக்கு அதுக்கு சம்பளம் கொடுக்கலன்னா எவ்வளவு வேதனை இருக்குமோ, அவர்களுக்கும் அந்த வேதனை தான் இருந்திருக்கும். இப்பேற்பட்ட கடல்ல ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கள். ஏன்னா பகல்ல மீன் பிடிக்க முடியாது, யாரும் பகல்ல போய் என்ன பண்ண மாட்டாங்க, மீன் பிடிக்க போகவே மாட்டாங்க. சில கடல்ல சிலர் போய் கொஞ்சம் மீனுக்காக போவாங்க, கிடைக்கும். ஆனால் இரவு நேரத்தில் தான் எல்லா மீனும் என்ன பண்ணும், அகப்படும். இரவு நேரத்தில் தான் எல்லாமே கிடைக்கும். நைட்டு போய் மீன் போட்டாதான் அது என்ன பண்ணும், இரவுல அழகா வந்து மாட்டிக்கும். பகல்ல அதுக்கு தெரியும் இங்க வலை இருக்கு, இங்க கண்ணி வச்சிருக்கிறான்டா, அதுக்கு தெரியும் ஏதோ ஒண்ணு இங்க இருக்கு, டிஸ்டர்பா இருக்குன்னு மீனுக்கு தெரியும். இப்ப ஆண்டவர் அங்க சொல்றாரு, பகல்ல இப்போ பிரசவம் பண்ணி விடிய காலையில பிரசவம் பண்ணி முடிச்சுட்டு கடல்ல போங்கப்பா, உள்ள போங்கப்பா, போட்டை தள்ளி கொண்டு போங்கப்பா. நம்மளா இருந்தா சொல்லிருப்பா, ஆண்டவரே எவ்வளவு வருஷமா மீன் பிடிக்கிறேன், நான் ஒரு மீனுக்கான ஒரு மீனவன், எனக்கு தெரியாதா பகல்ல போய் எங்கேயாவது மீன் பிடிக்க முடியுமா, பகல்ல என்னைக்குன்னா மீன் பிடிச்சு பார்த்திருக்கிறீங்களா, என்ன ஆண்டவரே, அப்படிலாம் ஒரு வார்த்தையும் பேதுரு பேசவில்லை. இன்னைக்கு நான் சொல்றேன், நாம் நினைப்பதை காட்டிலும், நாம் நம்முடைய அனுபவத்தை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. நம்ம பல விஷயங்கள் ஒரே மாதிரி செஞ்சு பழகிருப்போம், ஆனா ஆண்டவர் அப்படி செய்கிறவர் அல்ல, அவர் சற்று வித்தியாசமா செய்கிறவர். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கு, இப்படி பண்ணா இது நடக்கும் நம்முடைய நம்பிக்கை. ஆனா ஆண்டவருடைய நம்பிக்கை, இது நீ பண்ணாவிட்டாலும் உன் வாழ்க்கையில நடக்கும். ஆண்டவர் சொல்ற காரியம் நீ இதை செய்யாவிட்டாலும் உன் வாழ்க்கையில நடக்கும். ஏன், நைட் எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள் இரவில் தான் போவார்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ பகல்ல போ, நீ இப்ப ஆழத்துல கொண்டு போ. இப்போ பேதுரு சொல்றாரு பாருங்க, அதற்கு சீமோன், ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலை போடுகிறேன் என்றார். அவர் சொல்றாரு, ராம் முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோமே ஒண்ணுமே கிடைக்கல, நைட்டெல்லாம் மீன் பிடிச்சோம் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில நம் சொந்த முயற்சினால், நம்முடைய படிப்பினால், நம்முடைய திறமையினால், நம்முடைய தாளத்தினால், நம்முடைய செல்வாக்கினால், நம்முடைய பணத்தினால், நம்முடைய வசதியினால் செய்ய முடியாததை ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கும். பேதுரு சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது நீங்க மனதுக்குள்ள நினைக்கலாம், இது இவ்வளவு நாள் நடக்கல, இவ்வளவு நாள் இது நான் பிரயாசப்பட்டு ஒண்ணும் முடியல, ஆனால் அவருடைய வார்த்தையின்படி நான் இனிமே செய்ய போகிறேன், அவருடைய வசனத்தின்படி நான் இனிமே செய்ய போகிறேன். அவருடைய வார்த்தை எனக்குள் இருக்கிறதினால் அதை நம்பி நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாய் பேதுருவுடைய படகை நிரப்பினது போல உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார்.
அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். நைட்டு ஃபுல்லா கிடைக்கல, சொந்த முயற்சியில ட்ரை பண்ணி கிடைக்கல. ஆனால் இங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி அப்படியே செய்ததினால், அப்படியே பண்ணினதினால் மிகுதியான மீன்கள் கிடைத்தது. அப்போது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். நைட்டெல்லாம் மீன் கிடைக்கல, நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை வந்தபோது, அவர்கள் அதை அப்படியே செய்த போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது, அந்த வார்த்தையை நம்பின போது, அந்த வார்த்தையை கேட்டு புறப்பட்ட போது, ஆண்டவர் 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக மாத்திரமல்ல, அமிழத்தக்கதாக ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய வார்த்தையை நம்பி நீங்கள் செய்யும் போது 2 படகுகளும் முழுகத்தக்கதாக என்ன அர்த்தம் தெரியுமா? ஹெவி லோடு. ஒரு லெவல் தான் ஒரு படகு என்ன பண்ணும், மீன்களை ஏற்ற முடியும். அதுக்கு மேல ஏத்தனா படகு என்ன பண்ணும், உள்ள போகும். அந்த அளவுக்கு தாங்க முடியாத பாரத்தை சுமக்க முடியாத அவ்வளவு மீன்களை ஆண்டவர் கொடுத்தது போல, உங்கள் புத்திக்கு எட்டாத காரியங்களை, உங்கள் சிந்தனையில் தோன்றாத காரியங்களை, இதுவரை பார்க்காத காரியங்களை, இதுவரை அனுபவித்திராத காரியங்களை, இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்பேற்பட்ட நன்மை இதுவரைக்கும் கண்டதில்லை என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலும் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அந்த படகு முழுகத்தக்கதாக மீன்கள். ஆசீர்வாதம், ஆண்டவருடைய வார்த்தையில் ஆசீர்வாதம் உள்ளது. வார்த்தை நம்பணும், உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாம் நடந்த பிற்பாடு அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டாது ஆச்சரியப்பட்டார்கள். காலை நேரத்துல உங்களை ஆச்சரியப்படுத்த, உங்களை பிரமிப்பு உண்டாக கர்த்தர் உதவி செய்வார். இந்த மாதம் ஆரம்பத்திலே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் நம்ப வேண்டும். ஒன்னும் இல்லாத ஒரு படகை அவரால் நிரப்ப முடியும்னா நம்முடைய வாழ்க்கையை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய சூழ்நிலையை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய பிரச்சனையை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய கண்ணீரை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய பாடுகளை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய வேதனைகளை அவரால் மாற்ற முடியும், நம்முடைய துக்கத்தை அவரால் மாற்ற முடியும். நமக்கு விரோதமாக எத்தனை மனிதர்கள் எழுப்பினாலும் அந்த சூழ்நிலையை அவரால் மாத்திரம் தான் மாற்ற முடியும். அங்க வலையில ஒண்ணுமே கிடைக்கல, அலசி கொண்டு இருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். அந்த படவிலை ஏறி அவரால் அற்புதம் செய்ய முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையில் அவர் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிரியை இருக்கும்போது, அவருடைய வார்த்தையின்படியே நாம் செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். 10ஆம் வசனம் வாசிக்கும் போது, சீமோனுடைய கூட்டாளிகள் செபதேயனாகிய குமாரனாகிய யாக்கோபின் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். எல்லாரும் பிரமித்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, நீ இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீ உலகத்தின் ஆசீர்வாதங்களை பார்த்தா, இப்பொழுது உனக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் கொடுப்பேன். வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அல்ல, உன் வாழ்க்கையில பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை நான் வைக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். மீன் பிடிக்கிறவனை மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்பதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய மனிதனாய் உன்னை மாற்ற போகிறார். அவனை தெரிந்தெடுத்தார், அவனை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். புத்தி கெட்டாத காரியங்களை செய்ய போகிறேன். அவனுக்கு அது ஆரம்பத்தில் புரிந்திருக்காது. ஆனால் அந்த பேதுரு நடந்து போகும்போது, அந்த பேதுருடைய வஸ்திரம் தொட்ட போது, அந்த பேதுரு பேசின போது, அநேகர் ரட்சிக்கப்படும் போது அப்ப தெரியும், ஆண்டவர் அன்றைக்கு சொன்னாரு, மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றுவேன் என்று சொன்னது என்ன அர்த்தம் தெரியுமா? உன் வாழ்க்கை கொண்டு இதுவரை நீ மனிதனுக்காக வேலை செய்தாய், இதுவரைக்கும் மனிதனுக்காக நீ மீனை வாங்கி என்ன பண்ற, அவனுக்கு கொடுத்த அது ஆகாரம், உடலுக்குரிய ஆகாரம், அது மாம்சத்துக்குரிய ஆகாரம். இப்போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆவிக்குரிய மனிதனாய் மாற்ற போகிறேன். இதுவரைக்கும் இல்லாத நன்மை நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் இல்லாத அதிசயமான காரியங்களை உன் வாழ்க்கையில நான் செய்வேன் என்று ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீ மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய், மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய், மனுஷனை பிடிக்கிறவனாய் இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மனுஷனுக்குள்ள பிரச்சனை உன் மூலமாக மாற்றப்படும், மனுஷனுக்குள்ள இருக்கிற காரியங்கள் உன் மூலமாக மாற்றப்படும், மனுஷனுக்குரிய வேதனைகள் உன் மூலமாக மாற்றப்படும். அன்று அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம், பேதுரு எழுப்பி நின்று அவன் பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்.
அதன் பிற்பாடு அவனுடைய வஸ்திரம் கிடைக்குமா, அவனுடைய ட்ரெஸ் கிடைக்குமா, அவனுடைய கச்சை கிடைக்குமா என்று மனிதர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அற்பமாய் எண்ணப்பட்ட பேதுரு, ஒரு நாள் மீன் பிடிக்கிறவன் என்று சொல்லப்பட்ட பேதுரு, இப்போது அவர் ஒரு பெரிய பாஸ்டரா மாறுறாரு. ஆண்டவருடைய ஊழியக்காரனை ஆண்டவர் மாத்துறாரு. ஆண்டவருடைய வல்லமை அவனுக்குள்ளாக செயல்படுகிறது. ஆண்டவருடைய கிரியை அவனுக்குள்ளாக செயல்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்குள்ளாக இருந்து வெளிப்படுகிறது. ஆண்டவர் உங்களை சாதாரண மனிதனாய் அழைக்கவில்லை, அவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். பேதுரு அன்னைக்கு சாதாரணமான பேதுரு, இன்னைக்கு அதே பேதுரு ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்குது. அதே பேதுரு ஜெபம் பண்ணா கண்ணு தெரியாதவனுக்கு பார்வை கிடைக்கிறது. அதே பேதுரு ஜெபிக்கும் போது ஆண்டவர் முடவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். பேதுரு ஜெபிக்கும் போது ஆண்டவர் நடக்காத காரியங்களை அவன் மூலமாக நடக்க செய்கிறார். நீங்க வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, அற்பமாய் எண்ணப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில, தனிமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தள்ளப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வரும்போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம், எப்பேற்பட்ட பாடுகளின் வழியா இருக்கலாம், எப்பேற்பட்ட அந்த கண்ணீரின் வழியா இருக்கலாம், அவமானத்தின் வழியா இருக்கலாம், நிந்தையின் வழியா இருக்கலாம். இயேசு கிறிஸ்து வந்தால் போதும், அது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில புத்தி கெட்டாத காரியங்கள் நடக்கும். இதுவரை பார்க்காத நன்மைகள் நீங்கள் பார்ப்பீர்கள். இதுவரைக்கும் தேடி வராத நன்மைகள் உங்களை தேடி வரும். இதுவரைக்கும் நஷ்டப்பட்டிருப்பீர்கள். அந்த நஷ்டத்தை மாற்றக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். லூக்கா 5 நாம் கற்றுக்கொள்கிற பாடாதுதான். இந்த கெனசரேத் கடல் அருகில் ஆண்டவர் வந்தார். நீங்க உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் வரும்போது அவர் உங்களை பார்க்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர், உங்கள் மீது அக்கறையுள்ளவர், உங்கள் மீது கரிசனையுள்ளவர். உங்களை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். உங்களை இன்னும் அதிகமாய் நேசிக்கிறார். எத்தனை மனிதர்கள் நேசிக்கிறேன் என்று வாயில சொல்லிட்டு மனதுல இவன் எப்படி, இவெல்லாம் நல்லா இருக்கணுமா, இவன் நாசமா போகணும்னு நினைக்கிற உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாயில அன்பா பேசுவாங்க, இருதயத்துல உங்களை குறித்து தவறான காரியங்கள், உங்களை குறித்து தவறாய் பேசுகிற வார்த்தைகள், உங்களை குறித்து தவறாய் அநேகரிடத்தில் சொல்லுகிற மனிதர்கள் வாழ்கிற இந்த காலத்தில் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவன் 1000 சொல்லட்டும், உன்னை குறித்து உனக்கு விரோதமாக பேசட்டும், உனக்கு விரோதமாக அவன் செயல்படுத்தும், ஆனாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுதான் நம்ம சொல்றோம், அவர் அதிகமாக நேசிக்கிறவர். தாயினுடைய அன்பை காட்டிலும், தகப்பனுடைய அன்பை காட்டிலும் தாய் கூட மாறி போவார்கள். ஆண்டவர் சொல்ற 10 மாசம் சுமந்து பெற்ற தாய் கூட மாறி போவார்கள். தாய் தன் பாலகனை மறந்தாலும் பெற்ற பிள்ளையை கூட மறந்து போவார்கள். அந்த தாயினுடைய இருதயம் அன்பான இருதயம் தான், ஆனால் அந்த இருதயம் கூட மாறி போகலாம், நாம் மாறுவதில்லை. ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் சொல்ற. தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு எதுக்கு சொல்றோம்? தாவீது சொல்றாரு பாருங்க, தகப்பன் மறந்தார், தாய் மறந்தாங்க, பெற்ற பிள்ளைகள் நல்லா இருக்கிற பிள்ளையெல்லாம் எல்லாம் நினைப்பாங்க. ஆனா நம்ம உடல் நலை குறைவா இருக்கும் போது, நம்ம கிட்ட படிப்பு இல்லாத போது, அவங்க எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத போது அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. தாவீதுடைய வாழ்க்கையில் அதுதான். தாவீது ஆடு மேய்க்க எங்க இருக்கிறாரு? காட்டில் இருக்கிறார். அங்க ராஜாவா அபிஷேகம் பண்ணும்படிக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுல இருக்கிறாரு. இப்போ ஒருத்தரா வராங்க. அழகான ட்ரெஸ், அழகான வஸ்திரம், சூப்பரான ட்ரெஸ். அங்க சும்மா அந்த வீட்டுல இருக்கிற பெஸ்ட் உடையெல்லாம் போட்டு அண்ணெல்லாம் இருக்கும்போது, வீட்டுல விருந்து பண்ணி இருக்கும்போது தம்பியை எல்லாம் மறந்தான். ஒரு வீட்டுல பெரிய ஃபங்க்ஷன், அது சாதாரண ஃபங்க்ஷனா? தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்க அந்த வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பி இருக்கிறாரு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்க தாவீதை மறந்துட்டாங்க. பெத்த தாய், அததான் ஆண்டவர் சொல்ற, தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. தாவீதை எல்லாம் மறந்துட்டாங்க. அவன் காட்டுல இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். இங்க அபிஷேகம் பண்ணும்படி ஒருத்தரா வராங்க. ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி. ஃபர்ஸ்ட் அண்ணவா, இவன் யாரு? இவன் மூத்த மக, இவன் 2வது மக, 3வது மக அப்படின்னு சொல்லும் போது அப்பா அம்மாவோ இவங்களதான் ஆண்டவர் யாரோ ஒருவரை செலக்ட் பண்ண போகிறார். இவங்க தான் திறமையான மனிதர்கள். இவன் தான் கொஞ்சம் படிச்சு இருக்கிறான், இவெல்லாம் ராணுவத்துல இருக்கிறான், இவன் இந்த தேசத்தை ஆளக்கூடியவன், இந்த தேசத்துக்கு இவன் தான் தகுதியானவன் என்று தாய் நினைக்கும் போது, தகப்பன் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, இவெல்லாம் இதுக்கு லாக்கி பட மாட்டான்பா, இவெல்லாம் செட் ஆக மாட்டான். நீ எப்படி பாக்குற அவன் வஸ்திரத்தை?
அவன் ஜிம்முக்கு போய் வைத்திருக்கிற உடலை, அழகான அந்த ட்ரெஸ், அவன் வச்சிருக்கிற காரு, அவன் வச்சிருக்கிற வீட்டை நீ பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசியை ரிஜெக்டட். ஆண்டவர் இவனை செலக்ட் பண்ணலையே, அவர் ஒரு வார்த்தை பேசல, ரிஜெக்டட், போ 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 போன்னு அனுப்பிட்டே இருக்கிறார் ஒருத்தரா. வேற யாரும் இல்லையா? இப்ப அவருக்கே டவுட் ஆயிடுச்சு. ஆண்டவர் இந்த வீட்டுல தானே சொல்லி இருக்கிறாரு, இங்க இருக்கிறவன தான் அபிஷேகம் பண்ண சொன்னாரு, இப்ப நான் வீட்டுல வந்திருக்கிறேன், வீட்டுல பார்த்தா ஒருத்தனை ஆண்டவர் செலக்ட் பண்ணல. அப்ப கேட்கிறாரு, வேற யாரும் இல்லையா? இன்னைக்கு தகப்பனும் தாயும் நினைப்பதை காட்டிலும், தகப்பனும் தாயும் நம்மை நேசிப்பதை காட்டிலும் கர்த்தர் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். கர்த்தர் நம்மை அதிகமா நினைக்கிறார். ரிஜெக்டர் ரிஜெக்டர் ரிஜெக்டர். இப்ப அம்மா என்ன நினைச்சிருப்பாங்க, அப்பா என்ன நினைச்சிருப்பாங்க? என்னடா ஒத்தனையும் செலக்ட் பண்ணல, நம்ம வீட்டுல இவன் தான் அறிவாளி நினைச்சோம், இவனுக்கு தான் புத்திசாலி நினைச்சோம், இவன் தான் செம்ம டேலண்ட் நினைச்சோமே, இவனெல்லாம் ஆண்டவர் செலக்ட் பண்ணலையே அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருத்தரா ரிஜெக்ட் ஆகும் போது யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க. இப்ப கடைசியா வராரு, வீட்டுல யாரும் இல்லையா? அப்ப சொல்றாங்க, ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் மொத்தம், உடனே அவனை வர சொல். அப்ப கூட இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, இந்த 5 செலக்ட் ஆகல, 6 செலக்ட் ஆகல, இவன் வந்து என்ன பண்ண போறான், இவனால என்ன பிரயோஜனம், இவனால என்ன நடக்க போகுது, இவன் ஆடு மேய்க்க மாத்திரம் தானே தகுதியானவன், இவன் ஆடு மேய்க்கிறதுக்கு தானே லாக்கி, இவன் வேற ஒண்ணுத்துக்கும் லாக்கி இல்ல, இவனுக்கு படிப்பு இல்ல, புத்தி இல்ல, அறிவு இல்ல, ஞானம் இல்ல, செல்வாக்கு இல்ல, வசதி இல்ல. இவனெல்லாம் போய் சாமுவேல் தீர்க்கதரிசி, ஐயா ஐயா அவனை கூப்பிடுற. ஒருவேளை ஆரம்பத்துல அப்படி கூட சொல்லி இருக்கலாம், வீட்டுல பேசுறது எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஆனாலும் ஆண்டு சொல்ற, அவனை வர சொல்லு. வரும்போது எப்படி வந்திருப்பான்? அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் வந்திருப்பான். எப்படி மேக்கப் பண்ணிட்டு அவர் வந்திருக்க முடியும்? காட்டுல இருந்து நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு. ஏன் அவருக்கு நேரம் இல்ல, டைம் இல்ல, நேரம் ஆளை அனுப்பி உடனே வர சொல்றாங்க. வரும்போதே அங்க ஆண்டவர் அவனை செலக்ட் பண்ணிட்டார். நீ நான் சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை மனிதர்கள் உங்களை ரிஜெக்டட் என்று சொன்னாலும் கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்கள் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொன்னவர், தாயின் வயிற்றில உருவாகும் முன்னே, அந்த அவயங்கள் உண்டாகுவதற்கு முன்னே நம்மை அறிந்த ஆண்டவர் உங்களை அவர் முன்கூட்டியே செலக்ட் பண்ணிட்டாரு. எத்தனை மனிதர்கள் உங்களை என்ன பண்ணலாம், மேற்கொள்ள நினைச்சாலும் அது மேற்கொள்ள முடியாது. எத்தனை மனிதர்கள் உங்களை என்ன பண்ணலாம், தள்ள நினைச்சாலும் உங்களை தள்ள முடியாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நாம் பிறப்பதற்கு முன்பே, நம்முடைய அவயங்கள் உண்டாகுவதற்கு முன்பே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தனா அவர் சொல்றாரு, நீ முன்னாடியே ஜாதிகளின் உன்னை தீர்க்கதரிசியாக வைத்தேன். எரேமியா பார்த்து சொல்றாரு, பிறக்கல. எரேமியா 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், பக்கம் 873, 5 வாசிக்கிறேன், 4 வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இந்த எரேமியா தீர்க்கதரிசி யார் தெரியுமா? அழுகை தீர்க்கதரிசி. அவர் கண்ணீரின் தீர்க்கதரிசி. அவனுடைய வாழ்க்கையில அவ்வளவு பாடுகள், அவ்வளவு கஷ்டம். ஆனாலும் ஆண்டவர் பேசுறார் பாருங்க, உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தப்பா நான் உன்னை தாயின் வயிற்றில நீ உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். உன்னை எப்படி தெரிந்து கொண்டேன்? நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை பரிசுத்தம் பண்ணிட்டேன். உன்னை நான் தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி விட்டேன். நீ ஒரு தீர்க்கதரிசி என்று பேசுறார். மறுபடியும் எரேமியா பேச, அப்போது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிரிப்பில்லையா இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிரிப்பில்லை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உன்னை கட்டளையிடுகிறவர்கள் எல்லாம் நீ பேசுவாய்க, நீ அவளுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், பார், பிடிக்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டும் உன்னை இன்றைய தினம் ஜாதிகள் மேலும் ராஜ்யங்கள் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். இங்க எரேமியாட்ட ஆண்டவர் பேச பாருங்க. எரேமியா அழுகை தீர்க்கதரிசி, முடியாத ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடுகள், இவெல்லாம் மோசமான ராஜாக்கள் ஆண்டவரே, என்னை விட்டுருங்க ஆண்டவரே. இப்பேற்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, உன் தாயின் வயிற்றுல உருவாக்குனே நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன். நீ பிடுங்கவும் நாட்டவும் கவிழ்க்கவும் கட்டவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன். உன் கையில ஆசீர்வாதம் உண்டு, உன் வார்த்தையில ஆசீர்வாதம் உண்டு, உன் பேச்சுல ஆசீர்வாதம் உண்டு, உன் செயல்ல ஆசீர்வாதம் உண்டு. நீ ராஜாக்கள் முன்பாக நிற்க வேண்டிய ஆள். நீ சின்ன பையன் சொல்லாத, நீ அற்பமாய் நீ எண்ணாத, நீ நினைக்காத. உன் எண்ணத்தை மாற்று. ஆண்டவர் சொல்ற, உன் எண்ணத்தை மாத்து, உன் மைண்ட மாத்து. ஏன் முடியாதுன்னு சொல்ற? ஏன் நடக்காதுன்னு சொல்ற? ஏன் பேச முடியாதுன்னு சொல்ற? நீ சிரிப்பில்லைன்னு சொல்லாத. உனக்குள்ள
உனக்குள் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, உனக்குள் ஆண்டவருடைய வசனம் இருக்கிறது. உன் வாயை தொடுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. வாயை தொட்டு அவருடைய வார்த்தை வைக்கும் போது நம்முடைய சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய நாவல ஒரு அதிகாரத்தை கொடுத்தவர். நீங்க என்ன பேசுகிறீர்களோ அதை ஆண்டவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இனி நாம் பேசணும், தைரியமா பேசணும், வசனத்தை பேசணும், தைரியமா பேசணும். எதுக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும், ஆண்டவரால் எதையும் செய்ய முடியும். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்க்கையில் அற்புதம் செய்தவர். அன்னைக்கு தள்ளப்பட்ட தாவீது, மறக்கப்பட்ட தாவீது, வெறுக்கப்பட்ட தாவீது, கைவிடப்பட்ட தாவீது, ஆடு மேய்த்த தாவீது ஆண்டவர் அரசனாய் மாற்றினார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்னைக்கு நீங்க எவ்வளவு திறமைசாலி என்பது அவருக்கு முக்கியம் அல்ல, நீங்க எவ்வளவு படித்திருக்கிறீங்க என்று அவருக்கு முக்கியம் அல்ல, நீங்க எப்படிப்பட்ட ட்ரெஸ் போட்டிருக்கீங்க என்று அவருக்கு அதெல்லாம் முக்கியம் அல்ல. உன் சூழ்நிலைகளை பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர். நீங்க மனுஷன் பார்க்கிறபடி அவர் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனிதர்கள் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பார்கள், நீங்கள் போட்டிருக்கிற நகையும் உடையும், நீங்க வருகிற காரும் இருக்கிற வீட்டை பார்ப்பார்கள். ஆனா கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற அந்த வேதனை, ஏக்கங்கள், என்னால முடியல, என்னால செய்ய முடியலையே என்ற அந்த ஏக்கத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். அன்னைக்கு வெறுமையா இருந்த அந்த படகை ஆண்டவர் என்ன பண்ண தெரிந்தெடுத்தது போல, அன்னைக்கு பேதுருவை தெரிந்தெடுத்தது போல ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள். இன்னைக்கு அந்த தகப்பனும் தாயும் அன்னைக்கு என்ன நினைச்சிருப்பாங்க, வீட்டுக்கு வந்த போது கூட இவனா எங்க செலக்ட் ஆக போகிறான், இவனால என்ன செய்ய முடியும், இவனா தேசத்துக்கு எப்படி ராஜா, அவனுக்கு மேய்க்கத்தை ஆடு மேய்க்கிற வேலை, அந்த ஆடை மேய்ச்சின்னு இருக்கத்தை விட்டு இந்த ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி, ஐயாவே உங்களுக்கும் கொஞ்சமாவது ஏதாவது இருக்குதா, இவனுக்கு தான் படிச்சிருக்கிறான்ல, இவனுல யாருன்னா ஒருத்தரை பிடிச்சி போன. நம்ம பேசுவோம்ல, இவன் தான் எங்க வீட்டுல திறமையானால், இவனுக்கு எங்க கூட்டு போங்கல, இவன் சூப்பரானால். நீ மனிதர்கள் எப்படி பாக்குறாங்கன்னா அந்த அந்த திறமைய தாளத்தை பாக்குறாங்க. ஆனா ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், உண்மையை பார்க்கிறார், உங்களுடைய உண்மையை பார்க்கிறார். நீங்க எப்படி அவருக்காக வாழ்கிறீர்கள் என்று பார்க்கிறார். நீங்க இருக்கிற இடத்துல எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, எவ்வளவு நம்பிக்கைக்குரியவர்களா இருக்கிறீங்க, அதை பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு கம்பெனில வேலை செய்யற மனுஷன் அவங்க வந்து அவங்க வீட்டுல எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. கம்பெனில 8 மணி நேரம் ஒரு மனுஷன் வேலை செய்யறான்னு வச்சுங்களேன், அந்த 8 மணி நேரம் தான் அவங்களை கண்காணிப்பார்கள். அந்த கம்பெனில அவன் ட்ரெஸ் போட்டு போவாங்க, ஷூ போட்டு போவாங்க, அந்த டைமுக்கு போவாங்க, அதை தான் கம்பெனி பார்க்கும். அவன் வெளியே போய் குடிக்கிறானா, கொள்ளையடிக்கிறானா, விபச்சாரம் செய்கிறானா, அவன் கத்தி எடுத்துட்டு சுத்துறானா, அவன் வேற சிகரெட் குடிக்கிறானா, இதெல்லாம் அந்த கம்பெனி நிர்வாகம் பார்க்காது. கம்பெனி நிர்வாகம் பார்க்காது, வீட்டுல இருக்கிறவங்க பார்ப்பாங்க. ஒருவேளை அந்த கம்பெனி நிர்வாகம் அவர் தான் அந்த வேலையில பெஸ்ட்னு கூட அவார்டு கொடுக்கலாம், வாங்கலாம், இவங்கள மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு. ஆனால் ஆண்டவர் அதை வச்சு சர்டிபிகேட் கொடுக்கிறதல்ல, உங்களுடைய உண்மையை பார்த்து தான் அவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். உள்ள 8 மணி நேரம் எப்படி இல்லை, நீங்க வெளியே எப்படி இருக்கிறீங்க. நீங்க அன்னைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வரும்போது இவங்க எல்லாம் பர்ஃபெக்ட்னு சாமுவேல் தோற்றத்துல பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கல, ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, விட்டுட்டாரு. போப்பா, நீலாம் இதுக்கு தகுதி இல்லை, நீலாம் இதுக்கு லாக்கிப்பட மாட்டப்பா, நீ என் தேசத்தை நடத்த வேண்டும் என்றால் நீ ஆடு மேய்க்கிறவனா இருந்தா கூட நான் உன்னைதான் தேர்ந்தெடுப்பேன். ஆண்டவருக்கு படிப்போ திறமையோ தாளந்தோ அவருக்கு முக்கியம் இல்ல. ஆடு மேய்த்தவனுக்கு அவனை அழைக்கிறார் என்றால் அவனுக்குள்ள அந்த அபிஷேகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, தேசத்தை நடத்த வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து தான் அவனை அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார், ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு உங்களுடைய படிப்போ பொருளோ பணமோ அது அவசியம் இல்லை, எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல. அவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது எதெல்லாம் உங்களை விட்டு போனதோ அது எல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை பார்ப்பதற்கு அது ஜீரோவா இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை பார்ப்பதற்கு நடக்காதது போல இருக்கலாம், உங்களுடைய சூழ்நிலை பார்ப்பதற்கு அது இனிமே சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாத்தியமில்லாததை சாத்தியமாக்குகிற கர்த்தர் அவர் நம்மோடு இருக்கிறார். அன்னைக்கு ஆடு மேய்த்த தாவீதை ஒருவேளை அபிஷேகம் பண்ணும்போது தகப்பனும் தாயும் கூட இருக்கிற அண்ணலாம் நினைச்சிருக்கலாம், ஆடு மேய்ச்சன எதுக்கு போய் அபிஷேகம் பண்ற, இவரெல்லாம் தீர்க்கதரிசியா கூட நினைச்சிருக்கலாம், இவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் பண்ணது பார்ப்பதற்கு இதெல்லாம் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா கூட இல்லாம இருக்கலாம். ஆனால் அவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணின பிற்பாடு அவனை போல யுத்தம் பண்ணுகிறத ஒரு ஆள் கிடையாது.
தாவீதுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இல்ல, ஆனா தாவீதுக்கு வேண்டிய சகல வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், தேவாலயத்தை கட்டக்கூடியதான பொன்னு வெள்ளி சகல ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்து தாவீதை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் மேன்மைப்படுத்தினார். சுமார் 40 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சானா. நீங்க 5 வருஷம் நம்மளால ஆட்சி செய்வதற்கு, 5 வருஷம் ஒரு எம்எல்ஏவா எம்பியா இருப்பதற்கே எவ்வளவு பாடுகள் படுகிறார்கள். ஆனால் தாவீது சுமார் 40 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் பிரச்சனை, போராட்டம், பாடுகள், ஓடுறான். தகப்பனால கைவிடப்பட்டவன், தாயால கைவிடப்பட்டவன், மாமனாரால கைவிடப்பட்டவன், மாமனார் தான் கொல்ல பாக்குறான், ஈட்டியா விடுறான். ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் தாவீதுடைய தலையை உயர்த்தினார். தாவீதுடைய அஸ்திபாரம் உறுதியா இருந்தது. தாவீதுக்காக ஒரு வீட்டை கட்டுவேன் என்று சொன்னவர் தாவீதுக்கு ஒரு வீட்டையும் கட்டினார், தேசத்தையும் கொடுத்தார், தேசத்து ஜனங்களை கொடுத்தார். அவன் என்னெல்லாம் நினைத்தானோ அது எல்லாவற்றையும் தாவீதுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். நீங்க வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அதை செய்ய அவர் விரும்புகிறார். அதை செய்து முடிக்க அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல போய் பாருங்க. அந்த 2 படவை கர்த்தர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த 2 படகை பார்த்து அதில் தான் ஏறி நிற்கிறாரு, அதில் தான் பிரசங்கம் பண்றாரு, அந்த படகை தான் நிரப்ப பண்ணுகிறார். நீங்க வெறுமையா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவர் வர விரும்புகிறார். ஆனால் வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவர் வருவதற்கு நாம் இடம் கொடுப்பது மாத்திரமல்ல, அவருக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தணும். நீங்க நான் உங்க வீட்டுக்கு வரேன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? மதியானம் வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போய் கடன்னு பெருகி பாய போட்டு வீட்டுல இருக்கிறது என்ன பெஸ்டா இருக்குதோ அதை தான் செய்வீங்க. நான் ஒருவர் வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்ன பிடிக்கும் என்று கேட்டு செய்கிறது போல இன்னைக்கு ஆண்டவரும் அதை தான் எதிர்பார்க்க. ஆண்டவரே, இது உமக்கு பிடிக்குமா? என் வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. இதெல்லாம் போனாதான் நம்ம என்ன பண்ண முடியும். இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன், எனக்கு பிடிக்காத செஞ்சா நான் எப்படி இருப்பேன்? என் மூஞ்சு பிடிக்கலனா கூட ஒரு மாதிரி தான் இருப்பேன். என்னடா தெரிஞ்சே இந்த சிஸ்டரு எனக்கு சிக்கன் மட்டன் தான் பிடிக்கும் சொல்லிக்கிறேன், இவங்க நான் முயல் கறி செஞ்சு வச்சுக்கிறாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு சிக்கன் மட்டன் தான் பிடிக்கும், எனக்கு வேற எதுவுமே பிடிக்காது. இவங்க நண்டு வச்சிருக்கிறாங்க, இவங்க என்னடா இது ஓடத்து பறக்கத்தெல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு பிடிச்சது செய்யல, ஏன் அவங்களுக்கு என்ன நல்லாவே தெரியுமே அப்படின்னு நாம் சொல்கிறது போல இன்னைக்கு ஆண்டவரா தான் நினைப்பாரு. ஆண்டவருக்கு என்ன பிடிக்குமோ எல்லாம் அவரு நம்ம என்ன பண்ற கொடுக்கிறவரா இருக்கிறார். அவருக்கு பிடிச்சதை நாம் செய்யும் போது அவர் சந்தோஷமா இருக்கிறார். நான் சாப்பிடாம வரமாட்டேன். உங்க வீட்டுல வந்தா நண்டு செஞ்சீங்கன்னா என்ன பண்ணுவேன்? சிஸ்டர் வேணாம், தண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கிறேன், இல்ல வேற என்ன சாம்பார் இருக்குது அதை கொடுங்க. நீங்க 10 விதமான பொருட்கள் இருந்தாலும் அதை விட அவருக்கு என்ன பிடிக்கும், என் ஆண்டவருக்கு எது செஞ்சா பிடிக்கும் என்று அதெல்லாம் செய்யும் போது அவர் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவார்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்காம போக மாட்டார். எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தார் அவர் ஆசீர்வதித்தது போல இன்னைக்கு அவர் வருவதற்காக அவர் வந்தா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? வீட்டுல என்ன பண்ணுவோம்? ஒரு எம்பி வந்தா வீட்டுல என்ன பண்ணுவோம்? வழியை ஆயத்தப்படுத்துவது போல நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் போது நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். தாவீது காட்டில் இருந்தாலும் ஆண்டவரை துதித்தான். அந்த சங்கீதம் 23 எதை குறிக்கிறது? கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இது எப்ப தெரியுமா பாடுறாரா? அங்க வீட்டுல யார் அபிஷேகம் பண்றா? அண்ணனை அபிஷேகம் பண்ண வந்த போது, அண்ணனை அபிஷேகம் பண்ணுவதற்காக, ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்காக அங்க சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அபிஷேகம் பண்ண வருகிறார். தாவீது காட்டுல பாடுறாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றுகிறார், அவர் என் நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னோட கூட இருக்கிறேன். இதெல்லாம் அவர் சொல்றாரு. உமது கோல் உமது தடி என்னை தேற்றும், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர். காட்டுல பாடுறாரு, ஆண்டவர் அதை வீட்டுல செய்யறாரு. இன்னைக்கு நீங்க ஆண்டவர் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதான் வெளியரங்கத்தில் என்ன கொடுப்பார்? பதில் கொடுப்பார், பலன் அளிப்பார். இன்னைக்கு நீங்க வீட்டுல எப்படி அவரை துதிக்கிறீர்களோ, தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி அவரை ஆராதிக்கிறீர்களோ, தனிப்பட்ட நேரத்தில் எப்படி அவரை கூப்பிடுகிறீர்களோ, தனிப்பட்ட நேரத்தில் எவ்வளவு வசனத்தை தியானிக்கிறீர்களோ அதை வைத்துதான் ஆசீர்வதிப்பார். தாவீதை ஆசீர்வதிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரணம் அவர் முன்னாடியே சொல்றாரு, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அவர் வீட்டுக்கே வரல, அவரு சாமுவேல் தீர்க்கதரிசி வந்திருக்கிறான்னு தெரியல, ஆனாலும் அவர் பாடுகிறார், கர்த்தர் அங்க செயல்படுத்துகிறார். நீங்க ஆண்டவர் உங்களுடைய வார்த்தையை கனப்படுத்த போதுமானவராக இருக்கு. அவரை துதியுங்கள். நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? அடிக்கடி நான் சொல்றது, நீங்கள் பாடினால், நீங்க வேத வசனத்தை யாருக்காக கேட்கிறீங்க?
நமக்காக கேட்கிறோம். நமக்காக தானே வசனத்தை கேட்கிறோம். ஆண்டவரே நீர் நல்லா இருப்பதாக, பாவம் செய்யாம இருங்க ஆண்டவரே. நீங்க என்ன ஆண்டவரே இப்படி பண்றீங்க? நான் பிரசங்கம் பண்றேன், நம்முடைய வாழ்க்கைக்காக நான் பிரசங்கம் பண்றேன். காணிக்கை எதற்காக போடுறோம்? காணிக்கை போட்ட ஆண்டவர் என்ன பண்றார்? நமக்கு தான் திருப்பி கொடுக்கிறார். சம்பாதிக்கிறதுக்கு பலன் கொடுக்கிறவர் அவர். அவர் கொடுத்ததே அவர் திரும்ப நமக்கே கொடுக்கிறார். நீ என்ன கொடுத்தாலும் திரும்ப கொடுக்கிறார். ஆனா ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் கொடுக்க முடியும், நம்முடைய துதி ஆராதனை. நீ நல்லவர், நீர் வல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் போதுமானவர் அப்படின்னு நான் உயர்த்த உயர்த்த கூட என்ன உயர்கிறது? நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் நம்முடைய ஆண்டவர்னு வச்சுங்களேன். இப்போ உயர்த்துறேன், நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் ஆண்டவரே. எத்தனை மனிதர்கள் கைவிட்டாலும் நீங்க கைவிட மாட்டீங்க, எத்தனை மனிதர்கள் மறந்தாலும் மறக்க மாட்டீங்க. நீங்க ஒருபோதும் எங்களை விட்டு விலகாதவர். நீங்க மாத்திரம் தான் என் தலையை உயர்த்த முடியும், நீங்க மாத்திரம் தான் அபிஷேகம் பண்ண முடியும், நீங்க மாத்திரம் தான் எனக்கு அறிவை கொடுக்க முடியும், ஞானத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு உயர்த்த 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 கூட எது உயர்கிறது? என் கரம் உயர்கிறது, என் கையும் மேல போகிறது, நானும் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை உயர்த்த உயர்த்த உங்களுக்கே தெரியாம, நீங்களே அறியாம, நீங்களே பார்க்காத காரியத்தை ஆண்டவர் பார்க்க செய்வார். கூட சேர்ந்து இல்ல ஆண்டவரை நான் உயர்த்த மாட்டேன், நான் அமைதியா இருப்பேனா, இது எப்படி போகுது? கையில இருக்கு, உதாரணம் சொல்றேன், இப்படி கையிலே வச்சிருக்கிறேன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? என்ன ஆகும்? போயிட்டே இருக்கும், கீழே போயிட்டே இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இப்படியே ஒரு அரை மணி நேரம், பிரதர் இதை வந்து கொஞ்ச நேரம் இப்படி பிடிங்க, என்ன பண்ணுவோம்? புடிச்சு புடிச்சு இப்படி பிடிப்போம், இப்படி பிடிப்போம், இப்படி வச்சிருப்போம், இப்படி வச்சிருப்போம், அப்புறம் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இப்படி வைப்போம், இப்படி தூக்குவோம், இதெல்லாம் பண்ணி கடைசியில கீழே வச்சுட்டு ஓடி போயிடுவோம். இன்னைக்கு இதை எதுக்கு சொல்றது தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை உயர்த்தாத ஒரு மனிதனா இருக்கும்போது, ஆலயத்துக்கு வராமல் இருக்கும்போது, ஆண்டவரை தேடாமல் இருக்கும்போது, நீங்க நினைக்கல ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்னு. அது உங்களே அறியாம அது கீழே போயிடுச்சு. ஆண்டவர் இல்ல, ஆண்டவர் போயிட்டாருங்க, அவர் எப்பயோ போயிட்டாரு. அப்போ ஆண்டவரை உயர்த்த 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 தான் அவர் கூட இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். எதுக்கு சொல்ற? ஒரு சிம்பிள் விஷயம் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறையில நீங்க பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு நீங்க ஜெபமே பண்ணலனா, ஜபமே பண்ணல, ஆராதிக்கவே இல்லை, ஆராதனைக்கே வரலனா, நம்முடைய வாழ்க்கை நம்மை அறியாமலே நாம் மூழ்கி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்ன? ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இப்படி வச்சுட்டு ஒரு மணி நேரம் நான் பிரசங்கம் பண்ணனா என்னையே அறியாம இது கீழே போயிட்டே தான் இருக்கும். எவ்வளவு நேரம் என்னால சுமக்க முடியும்? எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? தானா கீழே இறங்குறது போல ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் ஆலயத்துக்கு வராமல் இருப்பாரானால், ஆண்டவரை தேடாமல் இருப்பானானால், அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரை உயர்த்த உயர்த்த ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? நம்முடைய ஆண்டவரை எவ்வளவு உயர்த்துகிறோமோ, நம்முடைய ஆண்டவரை எவ்வளவு நேசிக்கிறோமோ, நம்முடைய ஆண்டவரை எவ்வளவு துதிக்கிறோமோ, நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நம்ம மேல உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒண்ணுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, 1,00,000 போடலனா கூட பரவாயில்ல, நீங்க வந்து எதுவுமே செய்யலனாலும் பரவாயில்ல, அமைதியா உட்கார்ந்துட்டு அவருடைய நாமத்தை உயர்த்தினாலே போதும், அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. சிலர்லாம் என்னென்னவோ பேசி என்னென்னவோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துல நீ கொடுத்தாதான் ஆண்டவர் கொடுப்பார், உண்மைதான். ஆனால் அதை விட உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். உங்ககிட்ட காணிக்க போட 5 ரூபாய் 10 ரூபாய் 100 ரூபாய் எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை உயர்த்துங்க, அது போதும். காணிக்கை எதுக்காக? சபையை நடத்துவதற்காக, 2வது ஊழியக்காரனுக்காக. நீங்க அது கொடுக்காவிட்டாலும் ஆண்டவர் காகத்தை கொண்டு போஷிப்பார். அதை விட மேலான காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு கொடுத்தா ஆசீர்வதிப்பேன்னு சொல்ற ஒரு உலகத்துல இருக்கிறோம். நீ காணிக்கை போடு, தசம் பாகம் போடு, எல்லாத்தையும் கொடு, இதை கொட்டு, அதை கொட்டு, கம்பளம் கொடு, அதை கொடு, இதை கொடு, இப்படிலாம் அநேகர் கேட்கிறாங்க. ஊழியத்துக்காக கொடுப்பது நல்லதுதான். ஆனால் அதை விட நான் சொல்ற காரியம் என்ன தெரியுமா? நீங்க கம்பளே போடலனாலும் பரவாயில்ல, நீங்க உங்க நகையை கட்டிட்டு வந்து சபைக்கு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க ஒரு ஸ்பீக்கர் வாங்கி கொடுக்கலனாலும் எனக்கு அது பரவாயில்ல, கர்த்தரை உயர்த்துங்கள். அதுதான் மேன்மை. அது வந்தா போதும், நான் கேட்காமலே நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாமே செய்வீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா நான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாய், இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய், ஆண்டவரே நீங்க தான்ப்பா உயர்ந்தவர், என்ன நீங்க தான் உயர்த்த முடியும். என் பாஸ்டர் அல்ல, எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா இல்ல, என் தம்பி இல்ல, என் தங்கச்சி இல்ல, என் உற்சார் உறவினர்கள் அல்ல, நீங்க மாத்திரம் தான் என்ன உயர்த்த முடியும். இன்னைக்கு எல்லாம் நல்லா இருப்பாங்க. என்னைக்கு சொத்து பிரிக்கிறோமோ அன்னைக்கு தான் அப்பா அக்கா யாரு, அண்ணன் யாரு, தம்பி யாரு, தங்கச்சி யாருன்னு தெரியும். ஒற்றுமையா இருப்போம். என்னைக்குன்னா பண பிரச்சனை வரும் தான், வந்தாதான் நமக்கு அவங்க யார் என்று புரிந்து கொள்ள முடியும்.
எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? இதெல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு போகிறது. ஆனா ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், நம்மை மறவாதவர், நம்மை சபிக்காதவர், நம்மை பற்றி தூற்றி திரியாதவர், நம்மை பற்றி எல்லாம் தெரியும். எத்தனை மணிக்கு ஒயின் ஷாப்பு போனோன்னு அவருக்கு தெரியும், எத்தனை பேரோட சுத்தணும்னு அவருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள துரோகம் நினைக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அதை எல்லாம் வெளிப்படுத்தாமல் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார், மறைக்கிறவரா இருக்கிறார். நம்முடைய தப்புகளை குற்றங்களை அவர் மறைக்கிறவரா இருக்கிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். முதலாவது ரகசியம் என்ன தெரியுமா? அவரை உயர்த்திட்டே இருங்க, ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க சபைக்கு வந்து போடுங்க, கேட்காமலே போடுவீங்க. இந்த ஸ்பீக்கர்லாம் பாருங்க, ஒரு அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க, நான் கேட்கவே இல்லை, கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு, ஆனா வாங்கி கொடுத்தாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதினால் நான் கேட்காமலே கொடுக்கிறார்கள். இன்னைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருங்க, ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்க, ஆண்டவரை துதித்து கொண்டே இருங்க. வீட்டுல துதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில துதிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அற்புதம் செய்வார். அன்னைக்கு வெறுமையாயிருந்த பேதுருடைய வாழ்க்கையில அந்த படகுல ஏறி அவரால் அற்புதம் செய்ய முடியுமானால் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயம் அவர் அற்புதம் செய்வார். அவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, பிதாவே இந்த காலை நேரத்தில்